வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை மசாலாவில் போட்டு டிப் பண்ணி நல்லா அந்த மசாலாவை அப்ளை பண்ணி 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி ஒரு பீஸாக எடுத்து 2 சைடும் மசாலாவை நல்லா தடவி வைக்க போகிறோம். நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே டைம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அது வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும்னா கொஞ்சம் இதில் லெமன் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். மசாலாலாம் எல்லா ஃபிஷ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம். 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து ஆயிலில் ப்ளேஸ் பண்ணுறோம். வச்சுட்டு நீங்கள் உடனே திருப்பக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு ஃபிஷ்ஷாக பொறுமையாக திருப்பி விடலாம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சீ ஃபுட்ஸ் எல்லாமே டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு, வேகிறதுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கூட ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்காது, சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்காது. அதனால் பார்த்து கரெக்டாக திருப்பி போடுங்க. ஃபிஷ் பாருங்கள் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா நல்லா ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் கரெக்ட் டைம் குக் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் விடாமல் கரெக்டாக பார்த்து கரெக்டாக குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபிஷ் நல்லா சாஃப்டாக இருக்கும். சவுக்கு சவுக்குன்னு இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சோம்புலாம் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.